இன்றைய தேவ வார்த்தை 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முன்னான வாழ்க்கை, அதாவது இயேசுவை விசுவாசிக்காத நேரத்திலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று விவரிக்கிறார். தூஷிக்கிற மனிதனாக, துன்பப்படுத்துகிறவராக, கொடுமை செய்கிறவராக இருந்தும் அவர் சொல்லுகிற காரியம், நான் இரக்கம் பெற்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய முன்னான வாழ்க்கையை நாம் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய இரக்கத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ நாம் விசுவாசிகளாக கர்த்தரை விசுவாசித்து நாம் வாழும் பொழுது முன்னான நம்முடைய எந்த கிரியையும் நமக்குள்ளே இராதபடிக்கு புது சிருஷ்டிப்பாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். முன்னான காரியங்கள் இப்பொழுதும் நமக்கு இருக்குமே ஆனால் நாம் எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பவுல் சொன்னது போல, நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். இன்றைக்கு நாம் அறிந்து விசுவாசிகளாய் இருக்கிற பிள்ளைகள் நாம் செய்யும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தாளந்து உவமைகளிலே, ஒரு தாளந்து வாங்கினவன் புதைத்து வைத்த போது அதற்குண்டான காரணத்தை அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆதலால் நான் பயந்து போய் அந்த தாளந்தை புதைத்து வைத்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிற காரியம். ஆனால் அதற்கு எஜமான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த காரியத்தை நீ அறிந்திருந்தும் கூட அந்த தாளந்தை வீணாக்கினாயே என்று சொல்லி அவனை புறம்பான இருளிலே தள்ளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அறியாமையின் நாம் செய்த காலங்களை நாம் தேவன் இரக்கத்தோடு நம்மை மன்னிக்கிறார். ஆனால் நாம் விசுவாசிகளாக தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை, கட்டளைகளை அறிந்து கொண்டு நாம் இன்னும் பழைய சுபாவங்களை தரித்து கொண்டு நாம் வாழ்வோமே ஆனால் தேவனுடைய இரக்கத்தை பெறுவது கடினம். ஆகவே நம்முடைய இருதயங்கள் இந்த வேளையிலே புது சிருஷ்டிப்பு அடையட்டும். இந்த காலை வேளையிலே நம்மை புது சிருஷ்டிப்பாய் பரிசுத்த ஆவியானவர் வணைந்து கொள்ளும்படி அவரிடத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென்.